ரீசெண்டாக எதேச்சியா ஒரு நாள் நான் நியூயார்க் சிட்டியில் வாக்கிங் போயிட்டு இருந்தப்போ, நியூயார்க் சிட்டியில் வாக்கிங் போனியா அப்படின்னு நீங்கள் கேட்குறீங்க. ஏன் எதாச்சியா அவன் வாரம் வாரம் புது புது ரெஸ்டாரண்ட்டாக போய் ஃபுட் இன்ஃப்ளூயன்சர்ன்ற பேரில் இன்ஸ்டாகிராமில் ரீல் போடும்போது நீங்கள் கேட்கலல்ல, என்னை மட்டும் கேட்காதீங்கடா. அது எப்படி திமிங்களும்? நீ எதேச்சியாக ஒரு ரெஸ்டாரண்ட்டுக்கு போவ, அவனும் எதேச்சியாக சோறு கொண்டு வந்து தருவான், நீ எதேச்சியாக அதை சாப்பிட்டுட்டு எதேச்சியாக இன்ஸ்டாகிராமில் ரீல்ஸ் போட்டு காசும் பார்த்துருவ. இது எல்லாமே எதேச்சியாக நடந்ததுன்னு நாங்கள் நம்பினோம் இல்லை? போங்கடா, எதேச்சியாக பிறந்தவங்களா. இந்த வீடியோவில் நான் போடுறது எதுவும் எதேச்சியாக கிடையாது. நியூயார்க் சிட்டிக்கு அப்பப்போ போவேன் வருவேன், ஒரு மணி நேரம் தூரத்தில் இருக்குது. சரி, இந்த தடவை நான் நியூயார்க் சிட்டி போகும்போது என்ன பண்ணேன் அப்படின்றத உங்கள் கூட ஷேர் பண்ண போகிறேன், அவ்வளோதான். இந்த வீடியோவில் வர எதுவும் ப்ரொமோஷன் கிடையாது. இருக்கிற 20 சப்ஸ்கிரைபர்ஸ்க்கு ப்ரொமோஷன் ஒரு கேடு. சப்ஸ்கிரைப் பண்ணுங்கடா. மர்சர் லேப்ஸ்னு ஒரு ஆர்ட் மியூசியமில் டே ஸ்டார்ட் ஆச்சு. ஆர்ட் மியூசியம்குள்ளே என்ட்ரான உடனே ஃபர்ஸ்ட் எக்ஸிபிட் வாஸ் திஸ் ஹால். இந்த ஹாலில் டிஜிட்டல் ஆர்ட்டை ஒரு இமர்சிவ் எக்ஸ்பீரியன்ஸாக பண்ணியிருந்தாங்க. அதை தான் இப்போது நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க. ரொம்ப சரியெல்லாம் இருந்துச்சு. நெக்ஸ்ட் ரூமில் ராய் நாஷம்னு ஒரு ஆர்டிஸ்டோட பெயிண்டிங்ஸ் வச்சுருந்தாங்க. நீங்கள் இப்போ பார்க்குறது எதுவும் ஃபோட்டோகிராஃபி கிடையாது, தே ஆர் ஹைப்பர் ரியலிஸ்டிக் பெயிண்டிங்ஸ். இந்த பெயிண்டிங்ஸில் இருக்க சப்ஜெக்ட்ஸ் எல்லாம் பார்வையற்ற மனிதர்கள். பெயிண்ட் பண்ணதுக்கு அப்புறம் அவங்கள கூப்பிட்டு அந்த போர்ட்ரேட்ஸ் மேலே அவங்க முகத்தை அவங்க மனசில் எப்படி பார்க்குறாங்களோ அப்படி பெயிண்ட் பண்ண சொல்லியிருக்காரு. அண்ட் தீஸ் ஆர் த ரிசல்ட்ஸ். Next was a room filled with mirrors. அதில் ஒரு ஓஷனை ப்ரொஜெக்ட் பண்ணியிருந்தாங்க. The way I perceived it was how small I am in this world. Next room was filled with over 1 million string lights. இந்த ஸ்ட்ரிங் லைட்ஸை வச்சு ஒரு பியூட்டிஃபுல் ஆர்ட் போர்ட்ரே பண்ணியிருந்தாங்க. நம்ம ஊர் திருவிழாவை பார்க்குற விஷயத்தோட ஒரு அப்கிரேட்னு சொல்லலாம். அடுத்த ரூமை ஜாப்பனீஸ் சாக்குரா தீமில் பண்ணியிருந்தாங்க. செரி மரத்தோட பூக்களை தான் சாக்குரான்னு சொல்லுவோம். இந்த ரூம் வாஸ் ஃபில்ட் வித் பிங்க் கலர்ட் காகித பூக்கள். இன்ஸ்டாவர்த்தி பிளேஸ், பட் அதை தாண்டி ரொம்ப ட்ரிப்பியாக இருந்துச்சு. And this was my favorite exhibit. குழந்தைங்க மாதிரி க்ரையான்ஸில் கலர் பண்ண சொல்லிட்டு அதுக்கப்புறம் நம்ம கலர் பண்ண அனிமல்ஸை 3Dயில் ரெண்டர் பண்ணி காமிச்சாங்க.
ஒரு மெக்கானிக்கல் லைஃப்பை பிரதிபலிக்கிற மாதிரி இந்த ரோபோட் ஆர்ம் இருந்துச்சு. ஓகே, மியூசியம் முடிச்சுட்டு வெளியே வந்தாச்சு. நியூயார்க் சிட்டியில் நிறைய ஸ்ட்ரீட் ஆர்ட்ஸ் இருக்கும். அதில் ஒன்று தான் நீங்கள் இப்போ பார்க்குறது. ஐ லவ் இட் ஸோ மச் அண்ட் ஐ தாட் யூ லைக் இட் டூ. அதுக்கப்புறம் யூனியன் ஸ்கொயர்னு ஒரு இடத்துல ஃபார்மர்ஸ் மார்க்கெட் போயிட்டு இருந்துச்சு. அங்கே கொஞ்சம் டைம் ஸ்பெண்ட் பண்ணேன். அங்கேருந்து லெஃப்ட் திரும்பி இந்த ஸ்ட்ரீட்குள்ளே போனோம். அங்கே கன்னியாகுமரின்னு ஒரு ரெஸ்டாரண்ட்க்கு போனோம். We just had some food, some cocktails. அதுக்கப்புறம் இந்த சோப் ஷாப்புக்கு கூப்பிட்டு போய் என் ஆள் ஒரு பில்லை போட்டு விட்டா. வித் தட் என்னோடய ஹாஃப் டே லீவ் நிறைவுக்கு வந்தது. நான் இந்த நியூயார்க் சிட்டியை விசிட் பண்ணுறத ஒரு சீரீஸாக போடலாம் அப்படின்ட்டு இருக்கேன். எப்பப்பெல்லாம் போகிறேனோ அப்பப்பெல்லாம் ஒரு 5 minute வீடியோவாக போடலான் இருக்கேன். நாட் மோர் தேன் தட். நான் உங்களுக்கும் போர் அடிக்கும். ஏன் போடலாம் அப்படின்ட்டு இருக்கேன்னா, நியூயார்க் சிட்டியை ஒரு தடவை போய் பார்க்கும்போதும் ஏதாவது ஒரு விஷயம் புதுசாக நடக்கும். சச் அ ஹேப்பனிங் பிளேஸ். ஸோ பார்க்கலாம் அது எப்படி போகுது அப்படின்ட்டு. அது வரைக்கும் பக்கத்தில் இருக்கணும் சந்தோஷமாகவே. நீயும் சந்தோஷமாக இரு. பாய்.